ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் மிகவும் சுவையான முறையில் ஒரு கேப்பச்சினோ ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது வந்து ரொம்பவே அப்படி ஃப்ராத்தியாக ரொம்பவே டேஸ்டியான ஒரு காஃபி ரெசிபி. ரியலி ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அப்படி ஒரு எனர்ஜியாக இருக்கும் இது குடித்தா. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன், இந்த நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே குட்டி டீஸ்பூன், அதுக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டிருக்கேன். பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறது டேபிள் ஸ்பூன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற சுகர் வந்து ஆர்கானிக் சுகர், அதனால் அந்த கலரில் இருக்குங்க. அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்ல சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த மில்க் ஃப்ராத்தர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்ல ஸ்பூன் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணணும். நான் வந்து இந்த மில்க் ஃப்ராத்தர் என்கிட்ட இருக்கிறதுனால யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 30 செகண்டில் இது ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக ரொம்பவே ஃப்ராத்தியாக அந்த காஃபி நல்லா இதாகிட்டு. இப்போ மில்க்கும் நல்லா சூடான மில்க்கை இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஊற்ற வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்காக நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து காஃபி பவுடர் நான் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே காஃபி பவுடர் ரொம்ப கம்மியான அளவு தான் போட்டிருக்கோங்க. ஸோ இது கரெக்டான அளவு. இது வந்து நான் சும்மா அப்படி வந்து மில்கை ஊற்றி பார்த்தேன் எவ்வளோ தூரத்துக்கு அது மேலே வருது அப்படின்னு. திரும்ப நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. ரியலி யம்மியான ஒரு காஃபி ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த காஃபி மேலே அந்த ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து போட்டிருக்குது காஃபி பவுடர். ஆக்சுவலி சின்னமன் பவுடர் தான் போடுவாங்க. நம்ம வந்து காஃபி பவுடர் ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுட்டு நம்ம பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லாஸ்ட்லேயே கொஞ்சம் போடும்போது அது டெக்கரேஷனாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தேங்க்யூ.